ஹே காய்ஸ், இந்த 2025ஓட எண்டில் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT-125 அப்படிங்கிற இந்த ஒரு என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MT-125 ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால இந்த பைக்கோட வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. 130 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்குது. அண்ட் இந்த 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவாசக்கி அப்கமிங் லான்ச் பண்ண போகிற Z125 அண்ட் ஆப்ரிலியாவோட அப்கமிங் வரப்போகிற 125cc, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டியூக் 125ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பைக்ஸுக்கு ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த MT-125 பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்க போகுது. ஸோ இது 125 அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு அஃபோர்டபுளில் கொடுக்க போகிறாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இதை நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் இன்ஜின், சேம் டிசைன் தான் இருக்க போகுது. MT-15ல் என்ன மாதிரியான டிசைன் பார்த்தீங்களோ அதே மாதிரியான டிசைனில் தான் MT-125 வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124.7cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக 13லேருந்து 14 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 12 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் பேஸ் மாடலில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு டாப் இன் மாடலில் போனீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூஷனல் ABS இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட அந்த டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இந்த கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இதில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் வரலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பீஸ் சீட்டில். அண்ட் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்க போகுது. அண்ட் முக்கியமாக இதோட டயர்ஸுங்க, டயரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். 17 inch அலாய் வீல்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக 48 km/h மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். இப்போது ஓவராலாக MT-15 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது, அதே மாதிரி என்ன மாதிரியான டிசைன் அப்படிங்கிறத நம்ம சூப்பராக பார்த்தோம். இப்போது இந்த MT-15 அதாவது MT-125 பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது. இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125, ஹோண்டாவோட CB125, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டியூக் 125, இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போது NS125 கூட நம்ம இதுக்கு ஒரு ரைவலாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் அப்படிங்கிறது இதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தாலும் சரி, இல்லை நமக்கு கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தாலும் சரி, அண்ட் மைலேஜ் வைஸ் கூட இந்த பைக் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ MT-125 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் டெஃபினட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அப்கமிங்கில் இந்தியாவுக்கு வரப்போகுது. 2025 எண்டில் இந்த பைக்கை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 6 months இருக்குது. மேபி உங்களுக்கு 2026 கூட இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய 400+ இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பைக்ஸ் தான் இந்தியாவில் நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் யமஹாவும் பார்த்தீங்கன்னா இப்போ RX 450 இல்லை RXல உங்களுக்கு 300cc மேலே இருக்கக்கூடிய ஒரு பைக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த பைக் வர மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த MT-125ஓட லான்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். ஸோ அதனால தான் ரொம்ப வருஷமாக MT-125 இன்ன வரைக்கும் 125cc லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியுமே லான்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம், அப்கமிங்கில் யமஹா ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்ஜினில் நமக்கு பைக்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அட்வென்ச்சர் பைக் எல்லாமே வரப்போகுது, ஆஃப் ரோடிங் பைக் எல்லாமே வரப்போகுது யமஹாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பைக்ஸ் எல்லாத்த பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சரில் என்ன மாதிரியான பைக்ஸ் யமஹா லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இந்தியாவில் என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்களோ எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.